बच्चों, बता रही है ऑनलाइन क्लास सबको कैसा है। मैं जानती हूँ तुम सबको अच्छे। वेलकम टू ऑनलाइन क्लास माय डियर चिल्ड्रन। हाउ आर यू? I hope you are all fine and safe in your home. Okay? Last class, what do you see? What did you see? Vowels and consonants. Vowels and consonants. Last class, you are studying vowels and consonants. Now, shall we go to the matras? Matras का मतलब at the same Tamil உயிர்மை எழுத்துக்கள். This also matras in Hindi. Matras in Hindi. Do you understand? Yeah. Now look at the board. உயிர் எழுத்து 13 letters in Hindi. 13 letters in Hindi. A, E, U, R, A, I, O, Au, Aga. This 13 letter vowels in Hindi. Already did you know? Next vowels. Next consonants. Consonants one time recall. Consonants many letters. Tamil only 18 letters. But Hindi 33 letters. Do you know? For example, one line only I recall first. Consonants. याद करो का, क, ग, ग, म, का, क, ग, ग, म. Next line cha, cha, ja, ja, nya. याद करो दूसरा ता, ता, दा, दा, ना. उसके बाद ता, ता, दा, दा, ना. Next this also consonants. Now shall we go to the matras? Matraye. Another name Baraggadi. Another name Baraggadi. Baraggadi means ik plus a equal to ka. Ich கூட்டல் a equal to che. தமிழ் எப்படி வருதோ அது மாதிரி ரைட் பண்ணி சொல்றது பாரகடி. இந்த மாத்திராங்கிறப்ப அந்த லாஸ்ட்க்கு மட்டும் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் மட்டும் ரைட் பண்றது. Look at the board. Ka, ka, ki, ki, ku,
கே கை கோ கௌ கம் கஹ கா கா கி கி கு கூ இக்ரே கே கை கோ கௌ கம் கஹ தமிழ்ல எப்படி வர மாதிரி கா கா கி கி கு கூ இது முடிக்கே குரில் நெடில்ங்கிற மாதிரி லாங் கான்சனன்ட் லாங் ஷார்ட்லாம் வந்துருது மாத்ராஸ் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு எல்லாமே வந்து லாங்ல மட்டும் தான் வரும் இந்த மாத்ராஸ் கே கை கோ கௌ கம் கஹ do you know another one time I repeat you carefully listen ध्यान करो देखो का का की की कु कु इकरे के कई को कौ கம் கஹ இப்ப காங்கிறது இக் பிளஸ் ஆ இக்குங்கிற லெட்டர் வந்து வியஞ்சன் வியஞ்சன்னா மெய் எழுத்து ஆ ஸ்வர் ஸ்வர் மீன்ஸ் vowels equal to ik plus a ka ik plus a ka next say ik plus a ka இப்படி ரைட் பண்ணா இதுக்கு பேர் தான் என்னது பாரங்கடி அது வாய்ப்பாடு ஹிந்தி வாய்ப்பாடுங்கிறப்ப இது மாதிரி ரைட் பண்ணணும் நம்ம மாத்ராயம் வந்து சொன்னா அந்த லாஸ்ட் லெட்டர் என்னென்ன லெட்டரோட சேர்ந்து வவல்ஸும் கான்சனன்ட்டும் சேர்ந்து என்ன மாதிரி உருவாகுது இப்ப இச்சு இச்சு பிளஸ் இ இச்சு பிளஸ் இ சி வெரி குட் சி understand do you understand h plus e c okay now look at the slide look at the slide carefully listen ka ka ki ki ku ku மிஸ் போர்ட்ல ரைட் பண்ணப்ப இக்ருன்னு ஒரு வேர்ட் எழுதிருக்கேன் ஸ்லைட்ல அந்த லெட்டர் வந்து வரல what about the reason na rare only that letter is coming next is ko ko kau kam kaha how many consonants ka 4 ka apa next line slide le next line dekho ka ka ki ki ku ku ke kai ko kau kam kaha understand समझा दूसरा तीन लेटर थर्ड लेटर गा how to pronounce it ga 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 gi gi gu gu ge gai go gau gam gaga fourth letter ga ga gi gi gu gu ge gai go gau gam gaga இப்ப மாத்ராஸ்ல ஃபர்ஸ்ட் 4 லைன் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல 2 லைன் ஃபர்ஸ்ட் கா செகண்ட் கா ஸ்லைட் டிஃபரண்ட் தான் க க
அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ல க க ரைட் பண்ணிருக்கேன். இப்போ இதுக்குரிய சிம்பிள் வந்து நம்ம மெமரி பண்ணிட்டோம்னா அந்த லெட்டரை ரைட் பண்றது உங்களுக்கு ஈஸி. நவ் லுக் அட் த போர்டு. இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நார்மலா கா இருக்கு. அதுக்கடுத்து என்ன செய்யணும், அந்த காவுக்கு பக்கத்துல சப்போர்ட்டிங் ஒன்று போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர்ல என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடுல இருந்து ஒன்று போட்டு மேல பெண்ட் பண்ணிருக்கோம். ஃபோர்த் லெட்டர்ல ரைட் சைடுல இருந்து போட்டு பெண்ட் பண்ணிருக்கோம். டாப்ல பெண்ட் பண்ணிருக்கோம். ஃபிஃப்த் லெட்டர்ல அந்த சேம் கா போட்டு என்ன செய்யணும், இங்க பாட்டம்ல என்ன செய்யணும், ஒன் பெண்ட். சிக்ஸ்த் லெட்டர் என்ன போட்டுருக்கோம், அதே இதுல போட்டு ரைட் சைடுல ஒன் பண்ணி இங்க லெஃப்ட் சைடுல ஒன் பெண்ட். அடுத்தது இந்த லெட்டர்ல நார்மலா ஒரு சி. இதுதான் பேசிக். இந்த இந்த லெட்டர்ல நீங்க கரெக்டா மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, நல்லா லெசன் பண்ணி மெமரி பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இந்த மாத்ராஸ் ரைட் பண்றது ஈஸி. நெக்ஸ்ட் பாரு, ஒன் பெண்ட், டாப்ல ஒன் லைன் போட்டு டபுள் பெண்ட். அடுத்தது ஒன்று போட்டு அந்த ஒன்றை வந்து மேல பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்று போட்டு அதுல டபுள் பெண்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட் டூ லெட்டர்ல டாப்ல ஒன் டாட், அடுத்து என்னது சைடுல டபுள் டாட். இதுதான் வந்து மாத்ராஸ்க்குரிய சிம்பிள். எப்படி போடணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சிம்பிளை மட்டும் நீங்க கரெக்டா மெமரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 டைம் 3 டைம் 4 டைம் நீங்க ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாத்ராஸ் எந்த லெட்டர் கொடுத்தாலும் 33 கான்சனன்ட்ல எந்த லெட்டர் கொடுத்தாலும் உங்களால ரைட் பண்ண முடியும். இப்போ பாரு, கா போட்டனா, இப்போ இந்த ஒண்ணுக்கு முன்னாடி திருப்பி ஒரு கா வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ரைட் சைடுல காவை மட்டும் பெண்ட் பண்ணா கீ. இப்போ லெஃப்ட் சைடுல கா போட்டு பெண்ட் பண்ணா கீ. இந்த ஒண்ணு மேலே கா போட்டாங்க, பூ பூ திக்ரு. நெக்ஸ்ட் பாரு, கா, இது கே ஆயிடுச்சு. இங்கே கா போட்டா கை ஆயிடுச்சு. இதுக்கு லெஃப்ட் சைடுல கா போட்டோம்னா கோ, அதே லெஃப்ட் சைடுல போட்டு இதை போட்டா கவு கம் கஹ. अंडरस्टैंड? ये बच्चों समझ गई? या समझा? का का की कु कु इकरे के कई को कौ कम कह. இப்போ இந்த லெட்டரை நல்லா திருப்பி திருப்பி நீங்க என்ன செய்யணும், சொல்லி சொல்லி பார்க்கணும். தமிழ்ல இருக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 6 லெட்டர் வந்துடும். அடுத்த லெட்டர்ல இருந்து என்ன செய்ய, லாங்ல இருக்க மாத்ராஸ் ஒன்லி கம். என்னது, இக்ருக்கு கே கை கோ கௌ கம் கஹ. இதுக்கப்புறம் இந்த கம் கஹக்கு ரேரா தான் 1 or 2 லெட்டர் 2 வேர்டு அந்த மாதிரி தான் வரும். Now we go to the picture slide. இப்ப ஃபர்ஸ்ட் மாத்ராஸ்ல கா கா, அப்ப அதுக்குரிய வேர்டு கலம் कलम 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 का मतलब पेन कलम का मतलब पेन कलम का मतलब पेन कलम again and again I told you also carefully listen कलम कलम का मतलब पेन slide very clearly see the slide clearly yes कलम कलम का मतलब पेन पेन next go to the next slide next letter है मात्रा का का means कागज कांगरा letter ला ஒரு word है कागज कागज means paper
रिलेटिव मेनी वर्ड टोल्ड कागज कागज का मतलब पेपर पेपर कागज அதை எப்படி ரீட் பண்ணனும் பாத்துக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் பாரு கா லா மாத்திரால இது வந்து கான்சனன்ட்ல படிச்சிருக்கோம்ல हिम कलम कलम का मतलब पेन नेक्स्ट लेटर है का दोनों का चल का ग इज कागज இது ஜா ஜாங்கற லெட்டர் லாஸ்டா வரப்ப how to pronounce னா கான்சனன்டா pronounce இச் தமிழ்ல மெய் எழுத்துக்கள்ல என்ன செய்யறோம் புள்ளி வச்சு உச்சரிக்கிறோம்ல அது மாதிரி தான் pronounce பண்ணாங்க இது ஜா தானே மிஸ் இச்னு சொல்றாங்கன்னு நினைக்க கூடாது லாஸ்டா வரப்ப இச்னு யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்டா வந்துனா அத ஜாவா நம்ம pronounce பண்ணணும் ஆல்ரெடி I am told last class இப்ப कलम का मतलब पेन कागज का मतलब पेपर नेक्स्ट स्लाइड देखो नेक्स्ट मात्रा लेटर वेरी गुड की नेक्स्ट मात्रा लेटर की कीला और वर्ड किताब की ता इब किताब किताब का मतलब बुक बुक यह क्या है यह क्या है यह किताब है थर्ड लेटर है की मात्रा से की का लेटर प्रोनाउंस है की से किताब किताब का अर्थ है बुक किताब का अर्थ है बुक किताब प्रोनाउंस है किताब यह क्या है यह क्या है यह कलम है का फर्स्ट लेटर का कलम कलम का मतलब पेन कलम का मतलब पेन कलम का मतलब पेन now go to the next slide की next मात्रा की दा इड गीदट 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 का मतलब जैकल गीदट का मतलब जैकल गीदट नेक्स्ट स्लाइड गीदट नेक्स्ट मात्रा व्हाट कम कू वेरी गुड कू 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 से look at the slide what do you see the picture dog very good अच्छा बहुत अच्छा dog dog how to pronounce it in hindi कुत्ता कु इत ता कुत्ता कुत्ता का मतलब dog dog गीदट का मतलब जैकल jackal means कुल्ला नरी नरीले different kind different कलम का मतलब पेन कलम का मतलब पेन कागज का मतलब पेपर किताब का मतलब बुक B-O-O-K बुक सबको ध्यान करो ध्यान देखो carefully listen माँ बच्चों carefully listen this letter उसके बाद उसे क्या अक्षर कू क्या अक्षर कू कू से कू this letter pa how to pronounce
Look at the slide. What do you see the picture? Well, very good. Bacha, acha. Bell, bell. Now look at the board. Poop का मतलब bell. Well done. அப்படின்னு சொல்லுமே அந்த வெல்லா नहीं वेल का मतलब किनारे 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 தண்ணி எடுக்கிற கிணறு இருக்கு விவசாயம் பண்றதுக்கு பயன்படுத்துற கிணறு இருக்கு how to pronounce in hindi coop 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 well coop के बाद क्या लेटर आती है क्र क्र कू के बाद किसका अक्षर आते क्र क्र दूसरा के दूसरा के अक्षर के से केसर के से केसर केसर का मतलब ऑरेंज रंग ऑरेंज ऑरेंज नॉट अ फ्रूट नॉट फल नहीं फल रंग केसर रंग ஆரஞ்சு வந்து என்னது பழம் கிடையாது இது வந்து கலர் கலர் கேசர் மீன்ஸ் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு ரங் கேசர் ஆரஞ்சு கலர் now look at the slide के से केसर के से केसर केसर का मतलब ऑरेंज रंग केसर रंग ऑरेंज कलर दूसरा स्लाइड देखो क्या लेटर आता है क्या अक्षर आते हैं क्या अक्षर आती है कई 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 से கைதி இந்த கைதிங்கிற வேர்டை நம்ம தமிழ்ல யூஸ் பண்றோம்ல என்ன கைதினா ஏதாவது ஒரு பொருளை திருடிட்டா அவங்களை என்ன செய்யறாங்க கைது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ யாரு ஜெயிலில் இருக்கிறவங்க தான் என்னன்னு சொல்றான் திருடர்கள் அந்த மாதிரி ஜெயிலில் இருக்கிறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம் கைதி அப்போ தமிழ் வேர்டு சில இடத்துல வந்து ஹிந்திலையும் அதே சேம் வேர்டா வந்திருக்கு கைசே கைதி கைதினா பிரிசனர் கைதி பிரிசனர் கைதி பிரிசனர் நெக்ஸ்ட் லெட்டர் को 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 से कोयल को से कोयल कोयल का अर्थ कुकू कोयल का अर्थ कुकू कोयल द सेम அப்படியே தமிழ்ல கொஞ்சம் மாறுபட்டு குயில் கோயல்ங்கிறது தமிழ்ல குயில் குயில தான் ஹிந்தில எப்படி சொல்றாங்க கோயல் கோயல் குயில் என்ன செய்ய அதோட मीठी वाणी कुயிலோட குரல் எப்படி இருக்கும் இனிமையா இருக்கும் मीठी वाणी से गाती है गीत गाती है குயில் வந்து தன்னோட இனிமையான குரல் மூலம் என்ன செய்யும் பாடும் गीत गातीங்கன்னா நான் பாட்டு பாடும் அந்த இசை அந்த குரல் வந்து அப்போ குயில் வந்து பாடும் அதோட रंग क्या है கோயல் का रंग काला கோயலோட கலர் எப்படி இருக்கும் கருப்பு கலர் कौवा कौवा means next letter कौ दूसरा स्लाइड देखो कौ कौ कौवा कौवा का मतलब क्रो क्रो कौवा कागम कौवा कागम
before கோயல் அப்போ கோயல் குயில் குயில் காகம் the same ரங்கு a same color குயிலும் காகமும் பார்க்குறப்ப எப்படி தெரியும் திடீர்னு பார்த்தோம்னா சேம் கலர் தான் காகம் குயில் காகம்ங்கிறது கௌவா 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 கோசே கோயல் கோசே கோயல் listen now look at the board K से केसर पिक्चर ல பாத்தோம்ல இப்ப K க்கு அப்புறம் கை கை दी कैदी कैदी का मतलब prisoner prisoner कैदी का मतलब prisoner नेक्स्ट लेटर को से कोयल 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 का मतलब कुकू कुकू குயில் கூன்னு சொல்றோம்ல அந்த குயில் தான் வந்து ஹிந்தில கோயல் கோக்கு दूसरा अक्षर कौ कौ से कौवा कौ आ कौ வந்து மாத்ரா லெட்டர் ஆ வந்து வவ்வல் லெட்டர் कौवा कौवा का मतलब क्रो 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 कौवा का मतलब क्रो क्रोना काகம் இந்த காகமும் குயிலும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனா வந்து காகம் வந்து அதோட குரல் நல்லா இருக்காது குயிலுக்கு தான் வந்து அதோட குரல் எப்படி இருக்கு மீட்டி வாணி இனிமையான குரல் வருது இப்போ பாரு மாத்ராஸ்ல ஃபர்ஸ்ட் கா வரிசையில இருக்க உயிர்மை எழுத்துக்களை மாத்ராஸ் கஹ முடியும் பார்த்துட்டோம் இப்போ நான் மிஸ் எப்படி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு வேர்டா இது பண்ணனா அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற கா லைனர்ல அடுத்த ரெண்டாவது கா மூணாவது கா நாலாவது கா 4 டிஃபரண்ட் கா சொல்லி கொடுத்தல அந்த காவுல இருக்கிற இதெல்லாம் உங்களால முடிஞ்ச அளவு ஒரு 5 வேர்டு ரெண்டாவது வேர்டு இப்போ கா ரெண்டாவது காவுல கத்து கடி அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர் கா வரிசைக்கு கீ வரிசைக்கு கூ வரிசைக்கு அந்த மாதிரி உங்களால இத்தனை எழுத்துக்கு கண்டுபிடிக்க முடியாது எனி 5 லெட்டர்ஸ்க்கு வேர்ட் மேக் பண்ணிட்டு வரணும் நீங்க மேக் பண்ணாடி கூட உங்களோட புக்கு லாஸ்ட் இயர் படிச்ச ஒரு சின்ன புக்ல கூட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சீங்களா அந்த ஹிந்தி புக்ல கூட உள்ள இருக்க வேர்டுகளை தேடி பாருங்க அந்த இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வருதா இல்ல நெக்ஸ்ட் இந்த லெட்டர்ல வருதா இந்த லெட்டர் தொடக்கமா வரணும் அதே போல கா இந்த தொடக்கமா வருதா அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த இதுல எந்த வேர்ட் இருக்கோ அத ஒரு நாளைக்கு ஒரு 5 செகண்ட் எனக்கு இன்னைக்கு ஒரு 5 லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சேன் அடுத்த தேர்டுக்கு கா காவுக்கு காய் கம்லா கீத் இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு 5 வேர்ட் மட்டும் நீங்க என்ன செய்யணும் ரைட் பண்ணி மிஸ்ஸுக்கு அனுப்புங்க children did you understand matras first 4 line read and write thank you children